Welcome to Chennai Press News Channel. Kaveri Hospitals 24/7 Diabetes Helpline 88802 has completed an impressive milestone of 1500 days of uninterrupted service since its launch on the 21st of April 2021. To mark this milestone, Honorable Minister for Health and Family Welfare, Ma Subramanian, joined the hospital leadership, Dr. Aravindan Selvaraj, co-founder and executive director of Kaveri Group of Hospitals, Dr. Bharanidharan, senior consultant diabetologist, and care teams in acknowledging the helpline's impact and encouraging continued innovation in accessible chronic care services. As one of the forerunners in establishing a dedicated helpline for diabetes care in Chennai, this initiative has become a vital lifeline for patients across Tamil Nadu, offering expert medical guidance, emergency intervention, and daily diabetes management support at any hour. கட்டணமில்லா தொலைபேசி சேவையை தொடங்கி 1500 நாட்கள் நிறைவுற்று 25,000 பேரிடத்திலிருந்து அழைப்புகள் வரப்பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற டாக்டர் அரவிந்த் அவர்களே, பெருமதிப்புக்குரிய ஐயப்பன் அவர்களே, இந்த சிறப்பான சேவையை முன்னெடுத்து 1500 நாட்களும் ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இதை தொடர்ந்து கண்காணித்து சிறப்புற வழிநடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் பரணிதரன் அவர்களே, 21 ஏப்ரல் திங்கள் 21ஆம் தேதி ஒரு ஹெல்ப்லைன் தொடங்கி ஒரு 1500 நாட்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் பதிலளித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் சரியான தீர்வையும் சொல்லி ஒரு சேவை ஆற்றுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் செய்யப்படுகிற இந்த அதி அற்புதமான செய்கை என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. பொதுவாகவே இந்த 25,000 பேரிடத்திலிருந்து அழைப்புகள் வரப்பெற்றிருக்கிறது என்றால் 25,000 பேரும் ஏதாவது பாதிப்புக்குள்ளாகி நோயின் தன்மை அதிகரித்து எந்த வகையிலாவது நமக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை தொடர்பு கொண்டிருப்பார்கள். ஒரு 25,000 பேருக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது.